வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப வருஷமா எதிர்பார்த்த விடுதலை பார்ட் 2 அந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மக்களே, இது எந்தவித பெய்ட் ப்ரொமோஷன், எந்தவித ஸ்கிரிப்டும் இல்லை. படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு டேரக்டா ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்க வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா சூரி தான் ஒரு ஹீரோவாக இருப்பார். வாத்தியார் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ணுவார். ஆனால் பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாத்தியார் தான் இருப்பார். ரொம்பவே செம்மையாக இருக்குது மக்களே. இத்தனை நாள் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு இந்த படம் ரொம்ப பர்ஃபெக்டாக வேற லெவலில் இருக்குது மக்களே. படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே நடக்க மக்களோட பிரச்சனையை இது பண்ணுறதுக்காக போராடுறாரு. அப்போ அவர் நடக்கிற பிரச்சனை, அதில் வர ஒரு தீர்வு, அதே வச்சு தான் கதை மூவ்மெண்ட் ஆகுது. இந்த படத்தில் நான் ஷாக்கிங்காக பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு, அதை யார் பாம்பு வச்சா யார் குண்டு வச்சான்ட்டு அதை ஸ்டார்டிங்கில் அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அது இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. உண்மையாக பார்க்கவே பயங்கரமாக அப்படியே இருக்கும், அப்படியே உண்மையாக வைக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் எல்லாமே இருக்குது மக்களே. இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கும் என்னமோ தெரியல, அது அப்படியே தான் எடுத்திருக்காங்க. அசுரம் படத்தில் வர கென் கருணாஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்பவே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி விட ஒரு ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ராவாக இருக்குது. ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. அப்படி இப்படி இருக்கிறது அப்படியே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இதை பர்மிஷன் கொடுத்தாங்க எப்படி தெரியல மக்கள். ஆனால் செம்மையாக அப்படியே ஓப்பனாக பேசிக்கிறாங்க. என்னை கேட்டால் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லுவேன். நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சொல்லவே வேணாம் மக்களே. நான் மனுஷன், அவரு என்ன ஆக்டிங் பண்ணியிருக்கா தெரியுமா மக்களே. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பாடி லாங்குவேஜ் எப்படி மாறுது, அவர் கேரக்டர், அவர் பேசுகிற ஸ்பீச் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுது மக்களே. அந்த அளவுக்கு ஒரு பீரியடுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பேக் போனான்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த கதைக்குள்ளே அப்படியே போயிடாரு. அந்த அளவுக்கு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க மக்களே. முக்கியமாக நம்ம வெற்றிமாறனை பற்றி சொல்லி ஆகணும். இந்த மாதிரி கதையை அவரை தவிர வேற யாராலுமே பண்ண முடியாது மக்களே. அந்த அளவுக்கு சும்மா பிச்சு உதவிக்காரு. நீங்கள் உண்மையாக நீங்கள் பாருங்கள், வேற லெவல் மூவி மக்களே. ஆனால் படத்துக்கு சர்டிஃபிகேட் தான். வயலன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் அந்த வயலன்ஸ் திணிக்கணும்னு வைக்கல, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இது வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அதுவும் அசுரம் படத்தை பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஆக்டிங்ட்டு. அதை விட ஒரு 10 மடங்கு ஆக்டிங்கே சொல்லலாம். அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் லவ் தான் வருது மக்களே. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கமாக படத்தில் வர மாதிரி பஸ்லேருந்து வரது, இந்த கார்லேருந்து வரதுல மக்களே, ஒரே ஒரு சைக்கிள் தான். அந்த சைக்கிள்லேருந்து அவங்க வர லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது மக்களே. படத்தோட அடுத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வேல்ராஜ் கேமராமேன் தான். அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ அழகாக கேமரா பண்ணியிருக்காரு. ஒரு ட்ரோன் ஷாட் வரும் பார்த்தீங்களா, விடுதலை 1லேயே அந்த ட்ரோன் ஷாட் இருக்கும். அதே மாதிரி விடுதலை 2லேயும் பண்ணியிருக்காரு. வேற லெவல் மக்களே, செம்மையாக வேற லெவலில் கேமராமேன் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. அதான் விடுதலை 2 முடிஞ்சிச்சு. எல்லாருமே வடச்சென்னை 2க்கு வெயிட் பண்ணிருப்பீங்க. வடச்சென்னை 2 வேணுமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.